கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். யூதா எழுதின பொதுவான நிருபம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இந்த வசனத்துல 2 பதம் இருக்குது. ஒன்று ரட்சிப்பு, இன்னொன்று அழிவு. The same person. எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறார். ஆனா அதே நேரத்தில் ரட்சித்த ஆண்டவரை விசுவாசியாதவர்களை அழிக்கிறார். ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒரு காலகட்டத்திலே அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், ஒரு காலகட்டத்திலே அழிவில் இருந்து அவர்கள் காக்கப்பட்டவர்கள். காலங்கள் ஓட ஓட காக்கப்பட்டவர்களாகிய அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கல, ஆண்டவரை நம்பல, ஆண்டவர் மேல உறுதி இல்ல. சூழ்நிலைகளின் அடிப்படையிலே அவர்கள் காரியங்களை செய்ய முற்பட்டார்கள். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை விடுவித்தவர் உண்மை உள்ளவர். கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. பல்வேறு வகையான இடங்களிலே அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். பல்வேறு வகையான நேரங்களிலே அவர்கள் வித்தியாசமாய் செயல்படுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கவும் செய்வார், அழிக்கவும் செய்வார். எனவே ஆண்டவரே, உம்மால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்கிற நிலையிலே தொடர்ந்து நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள, அதனால்தான் ஒரு வசனம் சொல்லுகிறது: முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ ஒரு காலத்துல நம்ம காக்கப்பட்டிருக்கலாம், தொடர்ந்து அந்த ரட்சிப்பு நமக்குள்ள நிலையா இருக்கணும்னா ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்யணும். அதில் நம்ம மாத்திக்கிட்டோம்னா அழிவு நிச்சயம். எப்போ அந்த அழிவு வரும் நமக்கு தெரியாது, எப்போ எந்த எதிர்மறையான காரியங்கள் வரும் நமக்கு தெரியாது. மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, ரட்சிப்பும் அழிவும் உடைய கரத்திலே உள்ளது. கவனமாக நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள ஞானம் தந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.